ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெப் ஸ்கிராப்பிங் அப்படிங்கிற டெக்னிக் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸாக கூட ஐபிஎல் மேட்சை வந்து எப்படி மிஷின் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் டேட்டா வந்து வெப் ஸ்கிராப்பிங் பண்ணி தான் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆஃப் டேட்டா. இப்போ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான டேட்டாவை எப்படி வெப் ஸ்கிராப்பிங் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நிறைய பேருக்கு ரீச் பண்ற மாதிரி பண்ணுங்க. மறக்காம அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்னென்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னா, நான் டோட்டலா 2 மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஒன்னு வந்து நம்ம மேனுவலா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏ யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெப் ஸ்கிராப்பிங் பண்றது. நம்ம எதுவுமே பண்ண வேணா, வெறும் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், ஏ நமக்கான டேட்டாவை ஸ்கிராப் பண்ணி கொடுத்துரும். இந்த 2 மெத்தட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க மிஷின் லேர்னிங்கை ஃப்ரம் த ஸ்கிராட்ச் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட புக்கை வந்து செக் பண்ணி பாருங்க. புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த புக்கில் மிஷின் லேர்னிங்கோட கோர் கான்செப்டை நான் ஃபுட் எக்ஸாம்பிளா வச்சு எழுதியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அதை ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பிளேரைட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெப் ஸ்கிராப்பிங் அப்படிங்கிறதே பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இந்த பிளேரைட்டை வந்து பாத்தீங்கன்னா playwright.dev அப்படிங்கிற சைட்டை பொறுத்தீங்கன்னா இதோடைய அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, இதுதான் நம்மளோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் பேஜ். இப்போ இந்த பேஜில் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணலாம், பைத்தானில் யூஸ் பண்ணலாம், .NET, ஜாவா. ஸோ எது ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான் தான் பெஸ்ட் மெத்தட், ஈஸி அண்ட் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பிளேரைட்டில் வந்து என்னென்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட் ஆட்டோமேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃபார் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஏஜென்ட்ஸுமே இந்த பிளேரைட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், அதாவது வெப் ஆட்டோமேஷனுக்கு. ஸோ இந்த பிளேரைட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 3 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் சிஎல்ஏ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எம்சிபி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், லோக்கல் டெஸ்ட்டுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி தான் இந்த பிளேரைட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, அதுலேருந்து எப்படி ஸ்கிராப் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், நியூ ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டருக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன். ஓகேவா, இப்போ இதை வந்து என்னுடைய விஎஸ் கோடில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த விஎஸ் கோடில் வந்து ஸோ ஃபைல், நியூ விண்டோ, இந்த விண்டோவில் ஓப்பன் ஃபோல்டர் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்கிராப்பிங் அப்படிங்கிற டேட்டா இருக்கும். ஓகேவா, இப்போ இதுதான் நான் கிரியேட் பண்ண புது ஃபோல்டர். ஓகேவா, இப்போ இந்த ஃபோல்டரில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூ டெர்மினல் நான் கிரியேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா பிளேரைட்டை இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம அதோட ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ டெர்மினல். ஸோ எனக்கு பவர் ஷெல் ஓப்பன் ஆயிருக்கு. நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செட்டப், பைத்தான்னாலே நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண வேண்டியது என்விரான்மெண்ட். இப்போ நான் வந்து யூவி யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்விரான்மெண்ட் செட்டப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த வெப்சைட்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்கிராப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் ChatGPT போயிட்டு ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரேட் பைத்தான் பிளேரைட் ஸ்கிரிப்ட் ஃபார் ஸ்கிராப்பிங் தி வெப்சைட் அப்படின்னு போட்டு அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் எனக்கு ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இது சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணு அண்ட் இந்த பிளேரைட் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளேரைட்டுக்கு தேவையான குரோம் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும் உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல. ஓகேவா, இப்போ இது 2 தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா செட்டப் பண்ண போறோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கான பிளேரைட்டு ஸ்கிரிப்டுமே கிடைச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டெர்மினல்ல யூவி இனிஷியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு யூவி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, உங்களுக்கு யூவி பத்தி என்னன்னு தெரியலன்னா யூவி பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோட சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா UVVENV அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிரும். இப்போ இதில் .VNV அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா scripts/activate அப்படின்னு நான் போட்டு என்டர் கொடுத்தேன்னா என்னுடைய என்விரான்மெண்ட் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த என்விரான்மெண்ட்ல தான் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா பிளேரைட் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் UV add playwright அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிளேரைட் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல என்னுடைய VNVல பிளேரைட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பிளேரைட்டை வச்சு நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணால் வெப் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு playwright இன்ஸ்டால் அப்படின்னு மட்டும் போட்டிங்கன்னா இந்த கமெண்ட்டு ChatGPT நமக்கு கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா playwright இன்ஸ்டால் அப்படிங்கிற கமெண்ட் இருக்கும்.
இதை போட்டேன்னா எனக்கு இப்போ வெப் ப்ரௌசர் என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா, பேக் எண்ட்ல வெப் ப்ரௌசர், இதுக்கு தேவையான வெப் ப்ரௌசர் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, இப்போ நம்ம அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட், ஓகேவா, இப்போ இந்த 2 கமெண்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ChatGPTல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கலுக்கு எடுத்துட்டு வரணும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து பேசிக்கானது, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆல் ஹெட்டிங்ஸ் பிளஸ் லிங்க்ஸ். இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா லிங்க்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸை மட்டும் என்ன பண்ணும்னா ஸ்கிராப் பண்ணி எடுக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணி இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு test.py அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இதுல இந்த ஸ்கிரிப்டை நான் பிளேஸ் பண்றேன். இப்போ நான் இதை எஸ், அதாவது கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ இது சேவ் ஆயிரும் இந்த ஃபைல். ஓகேவா, இந்த பிளேரைட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுல இருந்து அது எடுத்துக்கிறோம். இது என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த குரோமியம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். இந்த குரோமியம் நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு தான் இந்த பிளேரைட் இன்ஸ்டால் அப்படிங்கிற இந்த ஒரு கமெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணா போதும். ஓகேவா, இந்த மாதிரி பிளேரைட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க இப்படி என்ட்ரு பண்ணா போதும், உங்களுக்கு அந்த இது பேக் எண்ட்ல இன்ஸ்டால் ஆயிரும். இந்த என்விரான்மெண்ட்லேயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா குரோமியம் ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்றதுக்கு கீழே அவனே கொடுத்துருப்பான். அதாவது இந்த மாதிரி பேஜ் லொகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கிளிக் பண்ணணும், மவுஸ் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்க இன்டெப்தா போவேனா, ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை பைத்தான் test.py அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது மட்டும் கொடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ணும்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அது வெப் ப்ரௌசரை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி நமக்கு டேட்டா வந்து ஸ்கிராப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மெத்தடு குட்டான்னு கேட்டால் இது இப்போ இருக்க ஏரால குட்டு கிடையாது. அப்புறம் ஏன் இதை சொன்னேன்னா இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒன்று இருக்குது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ணோம், இப்போ தான் நம்ம ஏஐக்கு அடாப்ட் ஆனோம். இப்போ அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் யாரை வந்து கூப்பிட போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய கிளாட் கோட். ஓகேவா, நம்ம இப்போ வெப் ஸ்கிராப்பிங்க்கு நான் டேட்டா ஸ்கிராப் பண்ணேன்ல, ஐபிஎல் ப்ரிடிக்ஷன் பண்ணேன், அது நான் பண்ணதுமே வந்து கிளாட் கோட் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை ஸ்கிராப் பண்ணேன். அது என்ன மெத்தடுங்கிறத இப்போ 2வது மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளாட் அப்படின்னு போட்டேன்னா என்னுடைய கிளாட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிளாட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா /plugin அப்படின்னு நான் டைப் பண்ணுவேன். எனக்கு என்ன பிளக்கின் தேவைன்னா எனக்கு பிளேரைட் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வெப் ஸ்கிராப்பிங் பண்ணோம். அதே பிளேரைட்டை தான் நீங்கள் கிளாட் கோடில் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் பிளேரைட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கனக்குள்ளேயே வரும். ஓகேவா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ இங்கே ஷோ ஆகாது. மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன், நான் வந்து இந்த இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஷோ. இங்கே பார்த்துங்க இன்ஸ்டால் அப்படிங்கிற ஏரியாவில் எனக்கு வந்து என்னோட பிளக்கின்ஸில் பிளேரைட் அப்படின்னு ஒரு பிளக்கின் இருக்கு பாருங்க. ஓகேவா, எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டாலில் பிளேரைட் அப்படிங்கிற பிளக்கின் வந்து எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. இந்த பிளேரைட் பிளக்கின் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே டைப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு பிளேரைட் பிளக்கின் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ பிளேரைட் பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீலோட் பிளக்கின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 பிளக்கின் என்ன ஆயிரும் அப்படின்னா ரீலோட் ஆயிரும். இப்போதான் நம்ம என்ன பண்ணணும்னா வெப் ஸ்கிராப்பிங்கை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஸ்கிராப், இதுதான் என்னோட ப்ராம்ப்ட். நான் என்ன சொல்றேன்னா எனக்கு IPL 2025 மட்டும் நடந்த டேட்டாவை ஸ்கிராப் பண்ணி ஒரு CSV ஃபைலே எனக்கு ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு செட்டப் வந்து அந்த பிளேரைட் இன்ஸ்டால் மட்டும்தான். அது பண்ணிட்டு இப்போ நம்ம என்னோட ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்டா போதும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சில பர்மிஷன்ஸ் மட்டும் கேட்கும். நான் அதை அலோவ் பண்ணிட்டேன்னா கிளாட் கோடே பிளேரைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட் டேட்டாவை ஸ்கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வரும். நீங்கள் எந்த ஒர்க்குமே வந்து மேனுவலாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டேட்டாவை வந்து அது கண்டுபிடிச்சிருச்சு. அதாவது நீங்கள் கேட்ட டேட்டா இந்த சைட்டில் இருக்குது, இங்கேருந்து நான் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், எடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் மட்டும் நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டா இது நமக்கு தேவையான டேட்டாவை கம்ப்ளீட்டாக ஸ்கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிராப்பிங் வந்து கம்ப்ளீட்டாக முடியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாட் கோடு நமக்கு தேவையான டேட்டாவை கம்ப்ளீட்டாக ஸ்கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ என்னோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா IPL 2025 மேட்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா செட் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன்னா என்னென்ன மேட்ச் நம்பர் என்ன, அதாவது என்ன டேட்டில் நடந்திருக்கு, டீம் 1 யாரு, டீம் 2 யாரு, என்ன வென்யூவில் நடந்திருக்கு, வின்னர் யாரு, மார்ஜின் யாரு, இப்படிங்கிற நான் சும்மா என்ன டேட்டான்னு மட்டும் தான் கேட்டேன். இப்போ இதிலே வந்து நான் ஆரஞ்சு கேப் யார் வின் பண்ணியிருக்கா, பர்பிள் கேப் யார் வின் பண்ணியிருக்கா, இந்த லீக்ல பிளே ஆஃப் யார் யார் போனா,
யார் ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சிருந்தா அப்படிங்கிற இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எனக்கு தனித்தனியாக கொடு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்னா இப்போ இதுவுமே என்ன பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி டேட்டாவையும் ஸ்கிராப் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2025ல ஐபிஎல் நடந்த கம்ப்ளீட் டேட்டா வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இப்படி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆஃப் டேட்டாவை எனக்கு தேவையான மாதிரி நான் ப்ராம்ப்ட் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ கிளாட் கோட் எனக்கு அதுலேருந்து டேட்டா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா பிளேரேட் யூஸ் பண்ணி ஸ்கிராப் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கணும், லெஃப்ட் சைடில் ஸ்கிராப் ஐபிஎல் 2025.pyன்னு ஒரு ஃபைல் இருக்குது. நான் அதாவது இது ஸ்கிராப் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணிச்சு பைத்தான் ஃபைல் அப்படிங்கிறதுமே அது என்ன பண்ணியிருக்குன்னா லெஃப்ட்லேயே கொடுத்துருக்கு. இப்போ அதை கிளிக் பண்ணனா இதுதான் நம்மளுடைய பிளேரேட். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பிளேரேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளேரேட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையுமே ஸ்கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் நம்ம வெப் ஸ்கிராப்பிங் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெப் ஸ்கிராப்பிங் பண்ணுறதுக்கு இந்தந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கிளாட் கோடு உங்ககிட்ட ஓப்பன் சோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒலாமா வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் அதாவது நீங்கள் பே பண்ணி கிளாட் கோடு இல்லை அப்படின்னா கிளாட் கோடை ஒலாமாவோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிளகின் ஆப்ஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாட் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கேயுமே உங்களால் ஸ்கிராப்பிங் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் ஏஐ வச்சே ஸ்கிராப்பிங் பண்ண முடியும். அதுக்கு என்ன டூல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளேரைட் அப்படிங்கிற டூல் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு இந்த வெப் ஸ்கிராப்பிங் பத்தி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோ நான் கண்டிப்பா என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்டை நீங்க மறக்காம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. என்னோட மிஷின் லேர்னிங் புக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க மிஷின் லேர்னிங் கான்செப்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதே மாதிரி ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.